திருத்தணி அருகே கேஜி கண்டிகையில் அரசு பேருந்து டிப்பர் லாரி மீது மோதிய விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகர், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருத்தணி அடுத்த மகான் காளிகாபுரத்தில் இருந்து தடம் எண் 48 என்ற அரசு பேருந்து 51 பேரை ஏற்றிக்கொண்டு திருத்தணி நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது கேஜி கண்டிகை பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது எதிரே வந்த டிப்பர் லாரி மீது வேகமாக நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். மேலும் 37 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 5 பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் 25 பேர் திருத்தணி அரசு மருத்துவமனையிலும் 7 பேர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அம்மையார்குப்பம் கிராமத்தை சேர்ந்த ஜோதி என்பவரின் மகன் அரசு என்பவர் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். இதனால் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தலைமறைவாக இருந்த லாரி ஓட்டுநர் பாஸ்கர் என்பவரை தற்போது திருத்தணி போலீசார் கைது செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.